வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அலெக்சாண்டர். ஏற்கனவே விஜய் அவர்களை பற்றி நாம் சொல்லியிருந்த ஒரு விடயம் என்னவென்றால், மிக முக்கியமான விடயம். அவர் தன்னை ஈர்த்து போக செய்ய வேண்டும், மக்களோடு மக்களாக தன் பிம்பத்தை பதிக்க வேண்டும். ஒரு கடவுளாக அல்ல, ஊடுருவி பாய்கின்ற ஒரு தண்ணீராக. அதை அவர் செய்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம வச்சோம்னா, இல்லை. இன்னமும் தன்னுடைய பிம்பத்தை அவர் உயர்நிலையில் காண்பிப்பதில்தான் குறியாக இருக்கிறாரே தவிர, மக்களோடு மக்களாக, மக்களில் ஒருவராக காண்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு கிஞ்சித்தும் இல்லை என்பதுதான் உண்மை. அவர் அரசியலுக்கு வருகின்ற பொழுது வரவேற்ற நபரும் நாம் தான். இந்த அவருடைய செயல்பாடுகளை விமர்சிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்களும் நாம் தான். சரியானதை யார் செய்தாலும் அவர்களை வரவேற்கின்ற பக்குவம் நமக்கு உண்டு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. என்ன செய்திருக்க வேண்டும்? ஏற்கனவே அவர் செய்த தவறுகளை விட்டு விடுவோம். கரூரில் நடந்த துயர சம்பவத்தின் பொழுது அவர் ஓடாமல் அங்கேயே அவர் நின்றிருந்தால், எதை பற்றியும் கவலைப்படாமல் நின்றிருந்தால், அவர் இன்று தமிழகத்தின் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருந்திருப்பார் என்பதுதான் உண்மை. அடுத்தது, அவருடைய கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்துவதில் அவர் வெற்றி பெறவில்லை. அவர்களை மிகச்சரியாக அரசியல் படுத்தி இருந்தால், அவர்களுக்கான அரசியல் பயிலரங்கங்களை மாவட்டம் தோறும், தாலுகாக்கள் தோறும், தொகுதிகள் தோறும் அவர் நடத்தி இருந்தால், இன்று அவர் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்திருப்பார். 10 நிமிட மாநாடுகளை நடத்துவதற்கு பதிலாக ஒரு நாள் 2 நாள் மாநாடுகள், அதில் வருகின்ற கருத்தரங்கங்கள், பல்வேறு அரசியல் நோக்கர்களுடைய கருத்துக்கள் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருந்தால், இந்த ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்திருப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய அரசியல் கட்சியினர் எந்த ஊர்க்காரங்களோ அந்த ஊரோட அந்த பாயிண்டோடு நின்று அடுத்த பாயிண்ட் வரக்கூடாது அப்படின்னு அவங்களை கட்டுப்படுத்தி வெற்றி பெற்றிருந்தால், இன்று அவர் ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்திருந்திருப்பார். தடுமாற்றங்கள் அதிகம். அவருடைய அபிடவிட்ல அவர் கொடுத்த ஒரு விடயம் இன்று கேலி பொருளாக இருக்கிறது. என் தகப்பனாருக்கும் என் தாயாருக்கும் எவ்வளவு கடன் கொடுத்தேன், என் மனைவிக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், என் மகனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், என் மகளுக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன். ஒரு மகனாக, ஒரு கணவராக, ஒரு தகப்பனாக அவர் செய்திருக்க வேண்டியது இதுதானா என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். அங்கும் அவர் சற்று சறுக்கி இருக்கிறார். அது இன்று விமர்சன பொருளாகிறது. ஆயினும் அவரை வெறித்தனமாக, அவரை தங்கள் உயிரின் மேலாக நினைக்கின்ற அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். உடனே எம்ஜிஆரை கூட்டு வந்துடாதீங்க. எம்ஜிஆர் காங்கிரஸில் தன்னுடைய அரசியல் பணி துவங்கி காமராஜரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு, அதன் பிறகு அறிஞர் அண்ணாவுடைய பேச்சால் கவரப்பட்டு திமுகவிற்கு வந்து திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டு திமுகவின் ஆட்சி மாற்றங்களுக்கெல்லாம் முன்னின்று செய்து கொடுத்து, அதன் பிறகு வெளிவந்து தனி கட்சி கண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவர் அரசியல் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார். ஆனால் எந்த விதமான அரசியல் பயிற்சியும் இல்லாமல் விஜய் அவர்கள் வெற்றி பெற நினைக்கிறார்கள். இது சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அவர் வெற்றி பெற்றார், நான் வெற்றி பெறுவேன் என்றால், அவர் செய்த எதையாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் அவர் தன்னை அரசியல் மையப்படுத்த வேண்டும். இதுவரையில் செய்யவில்லை. இறந்தவர்களுடைய உறவினர்களை தன்னிடத்திற்கு வர வைத்து பார்ப்பது, அடுத்தடுத்து இறந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பது, அவர்களுக்கு எந்த ஆறுதலும் சொல்லாமல் இருப்பது. ஒரு மாநாட்டுல ஒரு தொண்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த தலைவர் அடுத்த நொடி அந்த வீட்டுக்கோ, அவர்களுக்கு ஆதரவு சொல்வதற்காக அந்த வீட்டிற்கோ, அந்த இறந்து போனவருடைய இறுதி உலகத்திற்கோ செல்லும் பொழுது அவருடைய ஆதரவு இன்னும் பல மடங்கு பெருகும் என்பதை அறியாதவர் அல்ல விஜய். ஆனால் ஏன் இதை செய்ய மறுக்கிறார் என்பதுதான் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அவரை சுற்றி இருப்பவர்களுடைய அரசியல் புரிதல் அவ்வளவுதானா? இந்த தேர்தலிலும் கூட அவருடைய பரப்புரைகள் எப்படி அமைகிறது என்று பாருங்கள். 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு சென்னையில, 3 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. கேட்டா நெருக்கடி, வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் எழுகிறது. அதனால நாங்க முடிச்சுட்டு போயிட்டோம். இது ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்வதா? அவருடைய சுற்றுப்பயணங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டு இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். தெளிவாக வரையறுக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் சரியான ஒரு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஊரா இங்க மட்டும்தான் நிக்கணும், அடுத்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது.
இதை தாண்டி நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய கட்சி பொறுப்பு பறிக்கப்படும். அந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட இலையிலிருந்து மாவட்டம் முடியும் வரை போக வேண்டும். அந்த ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றிய இலையிலிருந்து ஒன்றியம் முடியும் வரை போக வேண்டும். அந்த நகர செயலாளர் நகரம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் போகணும். இப்படி என்று அவர்களுக்கான கட்டளைகளை தெளிவாக இவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். இருசக்கர வாகனங்கள் வருவதை தவிர்க்க வேண்டும், கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர் மிக சுலபமாக மக்களை சென்று சேர முடியும் என்பதுதான் உண்மை. அதற்கான முன்னெடுப்புகளை அவர் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அதுவுமே $1,000,000 கொஸ்டினா தான் இருக்கு. யார் அவருக்கு இவ்வாறான விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பிற தலைவர்கள் செய்வதை பார்த்தாலே தெரிந்துவிடும். எல்லாரையும் கும்பலா கூட்டு போறேன் அப்படின்னா நடக்கிற காரியமா? கூட்டு நெரிசலை உருவாக்குவதன் மூலமாக இன்னும் எத்தனை மரணங்களை அவர் நிகழ்த்தவிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. இது நடக்கக்கூடாது, அரசியல ஜெயிக்கணும் அப்படின்னு இன்றைக்கு விஜய் நினைத்தாலும் செய்ய வேண்டியது தன்னை அரசியல்படுத்த வேண்டும், தன் தொண்டர்களை அரசியல்படுத்த வேண்டும். அதன் மூலமாக அவர் எந்த மாற்றங்களை வேணும் உருவாக்க முடியும். அதுவரையில் இங்கு திமுகவிற்கும் அதிமுகவிற்குமான போட்டியாகத்தான் பார்க்கப்படும். திமுகவிற்கும் தாவேகாவிற்குமாக உருவாகி இருக்க வேண்டிய இந்த போட்டி இன்னும் அதிமுகவை தாண்டி வராமல் இருப்பதற்கு காரணம் யார் என்றால் அதற்கு காரணம் விஜய் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முதலில் நீங்கள் அரசியல் மையப்படுங்கள், உங்கள் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்துங்கள், அதன் பிறகு மக்களை சந்தியுங்கள். அதன் மூலம் நீங்கள் வெற்றிகளை அறுவடை செய்ய முடியும். மற்றபடி இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இது போதுமா என்றால் கண்டிப்பாக பற்றாது. அதுவரையில் இந்த தேர்தல் போட்டி என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்குமானதாக மட்டும்தான் இருக்கும் என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.